எப்பா தோல் உரிச்சு தருவி, அதுல ஒரு 7 கிலோ. என்ன தோல் உரிச்சது இருக்கா, தோல் உரிக்காது இருக்கா? என்ன அதுன்னு இப்ப நீங்க என்னமோ சொன்னீங்களே, சீரகம், சோம்பு, மிளகு, வெள்ளை பூண்டு. எப்பா வெள்ளை பூண்டா? உங்களுக்கு வேற மாதிரி கேடுச்சுப்பா. நீங்க பக்கத்துல இருக்கீங்க. ஆமா, வெள்ளை பூண்டுனா உங்களுக்கு கேட்கும். கண்டிப்பா. அங்க பாரு, அந்த லாஸ்ட்ல உட்கார்ந்து இருக்காங்களே, ஆமா, அவங்களுக்கு எப்படி கேட்கும்? ஒரு உதாரணத்துக்கு, உதாரணத்துக்கு நீங்க இங்க இருக்கிறீங்க. ஆமா, உங்க நண்பர் ஒருத்தர் வெகு தூரத்துல இருக்காரு. ஆமா, சரி. அவர் நீங்க கூப்பிடணும். ஆமா, எப்படி கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிடுவான்? எப்படி கூப்பிடுவான்? வெகு தூரத்துல. ஓ தம்பி இல்லையே, 5 மணிக்கு எழுப்பிட்டு கூட்டி வந்துட்டான். அப்புறம் அப்படி கூப்பிட மாட்டாங்க. அப்புறம் ஏ தம்பி இங்க வாடோ, அப்படிதானே கூப்பிடுவாங்க. சரி, அதே மாதிரிதான் சீரகம், சோம்பு, மிளகு, வெள்ளை பூண்டு. வெள்ளை பூண்டு, அந்த வெள்ளை பூண்டு, வெள்ளை பூண்டு ஏய்கிறப்பா. ஓ அங்க இருக்கிற தூரத்துல இருக்குல்ல. தவறா நான் பேச மாட்டேன், எனக்கு சரி, பிடிக்காது. ஆமா, உங்களுக்கு பிடிக்காது செய்யறதோட சரி. ஆமா ஆமா ஆமா, யூடியூப்ல சொல்லு. ஏற்கனவே என் பொண்டாட்டி பெட்டித்து கொட மாட்டேங்கிறா. யாரு? நம்ம பொண்டாட்டி. ஆமாயா, தலைக்கு ஒரு 6 மாசம் வச்சிருந்தோம். என்ன நீ இப்படி நினைச்சுட்டே? வியாபாரம் பண்ணதுல சரியான லாபம் கிடைச்சிச்சு. சரி, லாபத்தை எடுத்துட்டு போன வாரம் உப்பளமங்கலம் சந்தைக்கு போயிருந்தேன். சரி. கூட்டம்னாலும் கூட்டம், சரியான கூட்டம்யா. எப்படி கூட்டம்? பூரா ஆம்பளைகளா இருந்தாங்க. யாப்பா ஆம்பளைகிட்ட மாடு வாங்கினா எனக்கு ராசி இல்ல. ஏன், என்ன காரணம்? கன்னி ராசிக்காரன். ஓ, அப்ப பெண்கள் கிட்ட தான் வாங்கணும். பொம்பளைகிட்ட வாங்கினா ஆமா ஆமா. போய் பார்த்த ஒரு பொம்பளையும் காணா. சரி சரி, இன்னைக்கு நம்ம மாடு வாங்க முடியாது, வீட்டுக்கு போலான்னு திரும்பினே பாரு. அப்ப என்னாச்சு? அந்த மூலையில ஒரு 70 வயசுல ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. 70 வயசுல? ஏமா நீங்க வந்து தரகரான்னு கேட்டேன். சரி. ஆமா தம்பின்னுச்சு. அப்ப நான் வாமா கை போடுமானே. கை போ. டேய், உனக்கு மனசாட்சி இருக்காயா? ஐயோ, நீ ஒரு ஆம்பளை தானா? மாட்டியாவ கை போடுவாங்கப்பா. ஏயா ஒரு 70 வயசு பாட்டிய பார்த்து ஏய், நீ நினைக்கிற கை இல்லையா, துண்டுக்குள்ள கைய மாட்டு ரேட் பேசுறதுக்கு. அந்த அம்மா வந்தாங்க. சரி, நான் பணம் எவ்வளவு கொண்டு போயிருந்தேன் தெரியுமா? எவ்வளவு? 50,000. 50,000 கொண்டு போனியா? ஆமா. அந்த பணம்ல ஏதியா? பணம் எல்லாம் நம்ம அப்படி வசூல் பண்றதுயா. ஓ சரி, 50,000. அப்புறம் என்னாச்சு? போனோடனே அந்த அம்மா எந்திரிச்சு வந்தாங்க. 2 பேரும் கை போடுறான். 2 பேரும் கை போட்டீங்களா? 2 பேருமே. உங்களுக்கு கை போட தெரியுமா? எனக்கு தெரியா. தரகு பேசி அதெல்லாம் பேசுவேன். கை போடுங்க பாப்போம். அந்த அம்மாவை நானும் தரகு பேசுறோம். அப்படியா? எப்படி 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 பேசுறீங்க? எப்படி? அம்மா திருடுக்கு ஒரு மாடு வேணும்னு சொல்றேனே. பாத்து சொல்லு தம்பி, கட்டுப்படி ஆகாதுன்னு. வெளியில கட்டுற விஷயமா ஐயா? என்ன கை விடுற? இப்படி தரகு பேசி 50,000 பணம் போச்சு. பஸ் கூட காசு இல்ல. சரி, அங்க இருந்து நடந்தே தான் வந்தேன். ஆனா காலையில மணப்பாறையில ஒரு மாடு வாங்கினேன். சரி. காளை மாடு. அது வந்த நேரம் பாரு, எனக்கு ஓதம் தள்ளுது. எத்த திண்டில இருக்கு ஓதம்? ஓதம் தள்ளுதா? யோகம். யோகம்யா. சரி. போய் பார்த்தா காளை மாட்டை வாங்கி கட்டணும் இல்லையா? சரி. ராசி பாரு, காலையில 5 லிட்டர், மதியம் 5 லிட்டர், சாயந்தரம் 5 லிட்டர் பால் கறக்குது. என்னது காளை மாடு? பால் கறக்குது 3 நேரம். 3 நேரம் 5 லிட்டர். 5 லிட்டர். நல்ல யோகக்காரையா. பால் எப்படி இருந்துச்சு? பால் அது ஒரு கலரா தான் இருந்துச்சு. சரி. ஆனா நம்ம கறக்க வேண்டியது இல்ல. அண்டாம கொண்டு போய் வச்சா போதும், சொர்றன்னு அதான் கறக்குது. எங்கட இருந்து கறக்குது? அது என்னமோ பொத்துக்கிட்டு ஊத்துதியா? பொத்துக்கிட்டு ஊத்துதா? டேய், நீ வாங்குனது காளை மாடுறா, அதுல பால் வராது, வேறதே வரும். என்ன? ஏய், அதுலதான் காப்பி வச்சு குடிச்சேன். டேய், அதான் உப்பு உரைக்குது. ஆமா, கொஞ்சம் உப்பு தான் வச்சுச்சியா? அதான் மூத்தரமா கிரகத்துல தின்னாலும் மூத்திரத்துலயா காப்பி வச்சு குடிச்சு. சரி, வெளியில சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன? நேத்து என்ன கிழமை? முந்தா நாள் என்ன கிழமை? நாளைக்கு என்ன கிழமை? இப்படி விட்டா 1 வாரம் ஆயிரும். சரி, என்ன கிழமை தெரிஞ்சா மாடு வாங்க போயிருவேன். இன்னைக்கு வந்து புதன்கிழமை. நம்ம மணப்பாறை சந்தை. ஆமா. சரி, போய் மாட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, அப்புறம் பேசிக்குவோம். ஆஹா, பொம்பளை பிள்ளை யாருக்கு? எங்க அப்பதாவுக்கு பிறந்திருக்குது. உங்க அப்பா தான் செத்து 10 வருஷம் ஆச்சுடா. அடங்க நிக்கிறது பொம்பளை பிள்ளையா? ஆஹா, நான் பொம்பளை பிள்ளைட்டு நான் வரல பீச்சினதே இல்ல. நாங்களும் பீச்சினதும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பேசுனது இல்லையா? இன்னைக்கு தான் முத பேச போறேன். சரிண்ணே சரிண்ணே. எதுல பேசணும்? வாயில தான் பிறண்ண. அப்ப நான் புள்ளையில பேசி வைக்க. வாயில தான் பேசணும். பிள்ளையில பேசி பாப்போம். பேசி பாரு. ஹாய், வாரி. சாப்பிட்டேன். சாம்பார், ரசம், முட்டைக்கோசு பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், பாயாசம், அப்பளம். அடி லூசு முண்டை, நீ தின்னதையா கேட்டேன் நானு? முருங்கைக்காய் கூட்டு, கோழி முட்டை. செவிட்டு முண்டைய கூட்டிட்டு வந்துட்டேன் போல இருக்குது. ஏமா, யார் நீ? ஆமா, சத்தியமா இந்த புழுத்து பாக்குறீங்களா? புழுத்துனியா? ஆஹா,
பெரிய மிஷியா இருக்குது. ஐஸ் ஐஸ் கப் ஐஸ் குல்பி ஐஸ் கூட்டிட்டு போங்க, குல்பி மாதிரி தான் இருக்குது, வித்துருவீங்க. ஏங்க இந்த பிள்ளை யாரு? அட ஏன் சும்மா அழுதுட்டு இருக்க தேவையில்லாம? இங்க பாரு, அழுகாத, நான் உனக்கு குல்பி ஐஸ் வாங்கி தரேன், சப்பிக்கிட்டே நீ ஊருக்கு போயிருவியா? தம்பி, நான் அழுகிறேன்னா மாடு வாங்க வந்த அழுகாதே தம்பி, முதல்ல. மாடு வாங்க வந்த தம்பி, இந்த பிள்ளைய இவங்க 3 பேர் வச்சிருக்காங்க. தாங்குதா? மிருதங்கர் மட்டும்தான் வச்சிருக்காரு. இல்ல இல்ல, நான் அதுல இல்ல. நல்லா விளம்பரம் பண்ணுங்க, யூடியூப்ல போகட்டும். சரி, 3 பேர் தான் வச்சிருக்கிறான். இந்த பிள்ளை பண்ணி என்ன பண்றீங்க? நாங்க வந்து ஆடல் பாடல் நடத்துறோம், கரகாட்டம் நடத்துறோம். ஆமா, ஆடுமா? யோ சூப்பரா முதல்ல அழுகாதயா, அழுகாத முதல்ல, அழுகிறனா? அழுகாதயா. இந்த செவிட்டு பிள்ளைய வச்சு எப்படி நடத்துறீங்க? என்கிட்ட காணா மூணான்னு ஓட்டுறான். இப்பதானே அழுத. அடி லூசு முண்டை, நான் எங்கடி அழுதேன்? சே, ஐயோ அப்படியா? நல்ல மனுஷன் உங்க அப்பன். இளமணத்துக்கு வந்து எனக்கு ஒரு பொத்த வடையும் ஒரு டீ வாங்கி கொடுப்பாரு. நல்ல மனுஷன் உங்க அப்பா, இப்படியா சாகணும்? அடி லூசு முண்டை, சாவ சொல்றேங்க அப்பனே. அவரை கெடுத்துறாத. கிறுக்கு முண்டைய வச்சுட்டு பெரிய விஷயா இருக்குது. ஏன்டி எங்க அப்பனை சாவ சொல்ற? அப்புறம் எது? யோ, ஒரு பெத்த அப்ப செத்து போயிட்டாங்க, அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்னது? சிரிக்காதயா, சிரிக்கிறேன். அரைஞ்சு பல்லுகள்லாம் பேத்து போடுவேன். போட்டேன்னா தொல்லு. போட கோத்த குண்டாம உன. அப்படி மரியாதையா பேசுமா. ச்சே. ஆளு மூஞ்சியும் மோரை பாரு. யாரா நீ முதல்ல? எடா கொக்கா மஞ்சா, நல்ல மரியாதையா பேசு. கேன கிறுக்கு பயல, முட்டா பயல, முள்ளி மாதிரி போல, அடி லூசு ஊசைக்கு போல, அடி கேன கேன கிறுக்கு பயல. கிறுக்கு முண்டை. அறிவு இருக்கா? அடி லூசு சூறு முண்டை. இருக்கா? சோறு இருக்கா? வெக்க இருக்கா? மாலை இருக்கா? அப்புறம் இருக்கா? மூஞ்சியும் மோரை பாரு. கொப்பவனை பெத்தானா பிதிக்க எடுத்தானா? ஏங்க இது பொம்பளை தானே? சூத்துவத்தி பயல. ஏன் உனக்கு சந்தேகமா இருக்கா? பாக்குறியா? இங்க யாரு? ஏதோ பொம்பளை பிள்ளைய கூட்டி வர சொன்னே, ரபடி முண்டைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் ஏதோ பப்பனை கூட்டிட்டு பைத்தியக்காரன் கொடுத்து என் தலை விதியா? யாரு? யாரு? பைத்தியமா இல்லையா? கொப்பவனை போட்டவன் அண்ட காணா போற ஞாபகம் வச்சுக்க. போடி டூ லேட். அட போடா. நம்ம அண்டா காணாம போய் கொரோனாவிலேயே கொத்திட்டு போயிட்டாங்க. தெரியும். நீ நினைக்கிறதெல்லாம் தவறு. அது பூதி. ஆமா. என்னது? இது வந்தது மாதிரியா சொல்ற? ஒரு நாளைக்கு வந்து பாக்குறியா? உன்கிட்ட வந்தாலும் அப்படியே கிளு நக்குன மாதிரி இருக்கும். ஐயோ ஐயோ. ஏலே போயே போதுமா போதும். இருமா. என்ன? இவ்வளவு வாய் பேசுறிய? பேசுறேன். வந்த உடனே செவிட்டு புள்ள மாதிரியா நடிச்ச? நானா? எனக்கா? காதே நினைச்சியா? போடா பீத்த பையன் யாரு? எல்லாம் கேக்கு எனக்கு. நீ எப்படி ஆளு, இன்னைக்கு நீ எப்படி மாட்ட வாங்குறன்னு நான் பார்க்க போறேன். உன் பணம் அப்படியே நான் பொம்பளை கிடையாது. தூக்காத. ஆமா, இந்த பிள்ளைய வச்சு பிசு பிசுன்னு பண்றீங்க. பிசினஸ் பண்றீங்க. பிசு பிசுன்னு பண்ணடா மூதேவி. பிசினஸ் பண்றாங்க. சரி பண்ணட்டேன். ஆடுவியா? ஐயோ, இப்ப மட்டும் நீ மட்டும் ஊன்னு மட்டும் சொல்லு, நான் தையா தக்கான்னு அவுத்து போட்டு கூட ஆடுவேன். உடனே ஊன்னு சொன்னா ஆடிடுவேன். தெரிச்சு போயிரும் தெரிச்சு. என்னன்னு? என்னன்னு? என்னம்மா? உங்க மாடு வேணுமா வேணாமா? மாடு வாங்கத்தான் போனேன். மாடு வேணா முத ஒழுக்க முக்கியம். அதெல்லாம் நான் மாட்டை செய்ய முடியாது. நான் மாட்டை போய் செய்ய சொல்றேன். என்ன இழிச்ச வாய் நினைச்சியா? இந்தமா அச்சம் மடம் ஞானம் பகிர்ப்பு ரொம்ப முக்கியம்யா. என்கிட்ட பைப் இருக்கு. உனக்கு இருக்கு முண்டை. ஆனா பைப்ல தண்ணி தான் வர அது மாட்டேங்குது. தெரியும், ஓட்ட பைப்புன்னு எனக்கு. இருக்கட்டும். நீங்க ஆடுவீங்களா? ஐயோ, நீங்க பணம் மட்டும் கொடுங்க. எங்க மாமா கிட்ட வேணா பேசுங்க. பணம் கொடுத்தாதான் ஆடுவீங்களா? தம்பி, அதெல்லாம் நீங்க அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணணும். திடீர்னு வந்துட்டீங்க, இருந்தாலும் இருக்கிற காசை கொடுங்க, பிள்ளை ஆட சொல்லுவான். என்னையா பெரிய பணம்? யார் மாடு வாங்க போறதுக்கு இன்னைக்கு 10,000 வச்சிருக்கேன். அப்புறம் நீ மாடு வாங்க போக மாட்டியா? மாடு உங்க ஆட்டத்தில் நாட்டம் கொண்டேன். ஆஹா, வேற ஒன்றுமில்லை. இல்லையா? இந்த பணம் தர்றேன். உருவனே டேங்கப்பா, 1 மணி நேரமா உருவுறேன். இவ்வளவு நேரம் உருவி ஒரு தாளதே வச்சிருக்கிறேன். என்னது ஒண்ணுதான் வந்துச்சா? சரி, கொடுங்க. அப்ப ஒண்ணு செய்ய. என்ன செய்யறது? செத்த நேரம் உருவ. நீ உருவனா நிறைய வேணும். அடி போடி முட்டை. தம்பி, பிள்ளைய தொட்டா காசு போச்சு. உட்காந்து பாரு. நீ என்னை தொட்டான கார்ல நான் ஓடியே போயிருவேன். போ. எங்க பிள்ளை ஆட சொல்லு பாப்போம். எவ்வளவு காசு கொடுத்த? 100 ரூபாய். அப்படியே உட்காரு. 100 ரூபாய்க்கு முன்னாடி தள்ளி உட்காந்து, பின்னாடி தள்ளு. என்ன போயா? அதுக்கு மேல போனா பள்ளமா இருக்குல. யோ, ஒரு ஓரமாயிரா உட்காரியா? ஓரமா உட்காரியா? பாப்பா, நேரா முன்னாடி போமா. வந்துரு 100 ரூபாய்க்கு அவ்வளவுதான். ஆமா, கொடுத்த 100 ரூபாய் சரியா போச்சியா? போயா
டேய் பார்த்ததுக்கே 500 கேப்பம்டா. பார்த்ததுக்கா ஆமா பார்த்ததுக்கு 500னா அதுக்கெல்லாம் வாய பொளக்குற. அதுக்கெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு நீ போய் புக் பண்ணணும். காசு காசு. டேய், ஆமா நீங்க மாடு வாங்க போகலையோ? மாசிரல வாயே இனிமேல் நல்ல இழுச்சவா பையம்மா, பேசாம இருமா. 200 ரூபாய் தரேன். குடுனே கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்துக்கனே பாவம். கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்துக்க, ரொம்ப முன்னாடி தள்ளாத, செப்பு அந்த தள்ளி உட்காரு பின்னாடி. போமா ஓ கையை காட்டுமா வந்துரு. வந்துரு 200 ரூபாய்க்கு 7 மணி நேரமா நிப்ப. ஒரு லூசு பையன் புள்ள கையை காட்டுச்சுல்ல, அவ்வளவுதான் 200 ரூபா முடிஞ்சு. 200 ரூபாய் சரியா போச்சியா? ஐயோ ஐயா கைய காட்டினா 200. ஆமையா போயாங்கிட்டு எங்க அப்பத்தாட்ட வெறும் 10 ரூபா கொடுத்திருந்தா பைய காட்டி இருக்க. எந்த பையடா? சுருக்கு பைய. சரி சரி சரி, பிள்ளை நல்லா ஆட சொல்லு. ஆடம் பார்க்கணும்ல, பணத்தை உருவுடா. அட என்னமா காசு காசுன்னு ஓ, கிடக்குற. மாடு வாங்க போலையா? மாடு மசாலா வாங்க போவாங்க, பேசாம இருக்கியா? இந்தியா 200 என்ன ஒட்டிச்சு? ஏய் 400 ஓவா. கொண்டனே 400 ரூபா. கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காரு பாவம். நல்ல பையன், நல்ல இழுச்சா பையன். பாப்பா ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா? அந்த பிள்ளை தான் உட்காரா சுண்ணாம்பு. வயிறு எரியுதுன்னு சொன்னேன். போறேன். ஏமாத்துறீங்க? ஆட்டம் பார்க்கணும். என்னையா பெரிய பானா? எனக்கு பணம் போன போயிட்டு வந்தா 500 200 ரூபா. இது எவ்வளவு? இது எவ்வளவு? 500 200. அட கணக்கு தெரியாத லூசு பைய விடுறா. இது வரைக்கும் 170 ரூபா கொடுத்துருக்க. என் காசை திங்க நினைச்சாதான் இந்த கோயில ஈடு போட்டு போயிருவேன். சரி உட்காருங்க. ஏறுக்கங்க ரிச்சாபுல். வாழ நான் சும்மா தான் கிடக்குறேன். என்ன ஏறிக்கையா ஏறி பேப்பையில உட்கார்றா முத போய். ஏய், பாட்டா ஏய் ஏலே உட்கார வேணா முதல்ல உட்கார்றா. என்ன மரியாதை தான் பேசுது. சுண்ணாம்பு ஏறுக்கங்க ரிச்சாபுல். எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர்ல. ஏறுக்கங்க ரிச்சாபுல். எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர்ல. ஏறிட்ட வாரியா என்ன ஜெயிக்க முடியுமா? சும்மா வந்து ஏறுக்கும். பழைய சோறு நல்லா ஆடுற. காசு உனக்கு எவ்வளவு வேணாலும் தரலாமா? காசு எவ்வளவு வேணாலும் வாங்கி. மாடு வாங்க போகலையா? மாடு மாசெல்லாம் வாங்க போவேன். சரிண்ணே உருவனே. பொம்பளை பிள்ளைய கூடவா மாடு பெருசு? அது இல்ல. பொம்பளை பிள்ளை பொண்டாட்டிய கூட வித்துருவேன். ஆமா நீ மோசமானவன். இந்த 1000 இது எவ்வளவுயா? கொடுங்க நான் எண்ணிக்கிறேன் கொடுங்க. 1310 ரூபாயா? ஆனா பரவாயில்லண்ணே, பணம் நிறைய வச்சிருக்காம்மா. 3 நாளா சம்பளம் வாங்கியிருக்கேன் பாரு. ஆட சொல்லு ஒரு நாள் சம்பளம் கூட இல்ல. ஆடுமா? அடவா கிடுக்கு முடுக்குனா ஐய கட்டி போடுங்க மாமா கண்டபடி கட்டி போடுங்க எந்த இடத்தில் சுகமிக. இதெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னேன். பாட்டு பாருங்க பாட்டு. இரு என்ன இது பாட்டா? விதி மைனதெல்லாம். பாட்டானே அட பாட்டுல அப்ப நம்ம இரு. ஏனே மைசல்காரனே கட்டிப்பிடின்னு பாட்டு இருக்கா? அப்ப ஏன் நான் வரும்போது அந்த பாட்டு போடல? அப்பக்கே சூப்பர் போயிட்டியா? இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. சரி நான் சொல்ற மாதிரி ஆட. நீ சொல்ற மாதிரி ஆட சொல்லுவான். பணத்தை உருவனேனா நீ எப்படி சொல்றியா அப்படி ஆட சொல்லுவோமியா. பிள்ளை நீ என்ன சொல்றிய கேட்க, பணத்தை பொறுத்துதான். 1 2 3 4 5 2 3 நாள் இருக்கியா? மாடு வாங்க போகலையா மச்சான்? மாடு வாங்க போகலையா? மாசிரல நானா போவேன்.
அவன் மாடு வாங்கி மயிரை புடுங்கிடுவேன். கொண்டு வாடா. ஆ. ஆ. எப்படினே பிள்ளைங்கிறது வரணும். சரி இந்த காலை இங்கிட்டு தூக்கணும், அப்புறம் இந்த காலை இங்கிட்டு தூக்கணும். தும்மு கட்டின்னு கீழே விழுந்துருவேன். ரெண்டு காலையும் தூக்கு. ஏய், தூம கட்டி விழுந்தா பாயினாரி அள்ளிடும். என்ன நீ காலை தூக்கு, நான் சொக்காரியா? ஐயோ, காலை நீ தூக்கு, நான் ரெண்டு போக்கஸ் போட்டுக்கிறேன். எதுக்கு காலை தூக்குறதுக்கா? போன வாயை கொட்டாய் விட்ட மாதிரி இருக்கு. எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடித்தேன், அந்த இடத்தை கண்டுபிடித்தேன், கண்டுபிடிப்பேன், அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன். செத்து போடா அத்தோட. ஏய், எதுக்கு முத பழுகுற முதல்ல? ஐயோ நீ காலை தூக்கணும்னு எங்க ஒரு நாட்டாமக்காரர் ஞாபகம் வருது. ஐயா ஐயா செத்து போயிட்டாரா? அந்த மனுஷன் நல்ல மனுஷனாச்சப்பா. எப்ப செத்து போனாரு? ஆகலமா, அப்புறம் எங்க ஊர் நாட்டாமக்காரர் மனுஷன் தங்கமான மனுஷன். சரி இறக்க குணம் உள்ளவர். ஆமாப்பா. எங்க ஊர் வீதியில ஒரு 5 வயசு பொம்பளை புள்ள சின்ன பிள்ளை. மொட்டை குண்டியா விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஏய், மொட்டை குண்டினா மொட்டை குண்டினா? அம்மனை கட்டினா இந்த புள்ள வண்டியில வரும்போது தூங்கு. ஏய், டேய் அப்படி இல்லடா. சரி பிறந்த மேனியா. ஆமா, சரி விளையாண்டுட்டு இருக்கும்போது எங்க ஊர் நாட்டாமக்காரர் பார்த்தாரு. சரி. ஆஹா, நம்ம ஊர்ல ஒரு பொம்பளை புள்ள இப்படி மொட்டை குண்டியா விளையாடுது, ஆ. இப்படி விளையாண்டா நம்மளுக்கு தவமானம் ஆ. அப்படின்னு 500 ரூபாய் பணத்தை கொடுத்து சரி பாப்பா துணி வாங்கி போட்டுக்கணும் கொடுத்துட்டாரு. சரி. அந்த புள்ளையும் கொண்டுட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துருச்சு. ஆஹா அவங்க அம்மாட்ட கொடுத்தோன்னே அவங்க கேக்குறாங்க, எப்படி? ஏன் பாப்பா நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, ஆ. 500 ரூபாய் பணம் வச்சிருக்கிய ஏது சரி கேட்பாங்கல்ல. கேட்பாங்கல்ல. கண்டிப்பா கேட்பாங்க. கேட்ட உடனே இந்த பிள்ளை சொல்லுது, ம். ஏம்மா நான் துணிமணி இல்லாம விளையாண்டுட்டு இருந்தேன், சரி. நம்ம ஊர் நாட்டாமக்காரர் துணி வாங்கி போட்டுக்க சொல்லி கொடுத்தாரு. ஆஹா இப்படி சொன்ன உடனே இந்த பொம்பளை யோசனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? என்ன யோசனை? நம்ம புள்ள 5 வயசு பொம்பளை புள்ள சின்ன பிள்ளை மொட்டை குண்டியா விளையாண்டதுக்கு நாட்டாமக்காரர் 500 ரூபாய் கொடுத்திருக்காரு. 500 ரூபா கொடுத்திருக்காரு. நம்ம மொட்டை ஏய். குண்டியா எவ்வளவு கொடுப்பாரு நினைச்சுக்கிட்டு ஏலே. அந்த பொம்பளை துணிமணி எல்லாம் கழட்டி போட்டு ஆஹா. அம்மனை கட்டியா நடந்து வர. ஐயோ, எங்க ஒரு நாட்டாமக்காரர் வீட்டை விட்டு கிளம்பி வர. இருக்காரா? குனிஞ்சதெல்லாம் நிமிர மாட்டாருமா. நிமிர மாட்டாரு. அப்படியே வந்தவர் என்னடா மொழு மொழுன்னு தெரியுதுன்னு நிமிந்து பார்த்தாரு. சரி, 3 ரூபா காசு கொடுத்தாரு. 3 ரூபா எதுக்கு? வெறும் 3 ரூபா. வெறும் 3 ரூபா. ஏன்? ஏன்னு கேக்குறியா? எதுக்கு கொடுத்தாரு 3 ரூபா? விளையாடு. சின்ன பிள்ளை, 5 வயசு புள்ள, அதுக்கு 500 ரூபா கொடுத்தாரு. அப்ப அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு தரலாம்? 5000 10,000 கொடுக்கலாம். ஆ, ஆனா எங்க நாட்டாமக்காரர் 3 ரூபா எதுக்கு கொடுத்தாரு தெரியுமா? எதுக்கு கொடுத்தாரு? பிளேடு வாங்கிக்க சொல்லி. சி நானா இருந்தேன்னா 1 ரூபா தான் கொடுத்துருப்பேன். அட பிச்சைக்கார பயலே, எதுக்கு? அதுக்கு நாட்டாமக்கார பரவாயில்லையே, அங்கதான் 3 ரூபா கொடுத்திருக்காரு. நீ என்ன 1 ரூபா எதுக்கு தர்ற? தீப்பெட்டி வாங்க. தீப்பெட்டி வாங்கி பத்த வச்சா பொசுங்க மாஸ்டர் நம்மளுக்கு என்ன? முகரைய பாரு, அந்த மாதிரி பித்த பயலே. நல்லா ஆடுற. சரி, காசு எவ்வளவு? காசு காசை கொடு, காசை கொடு. அட என்னம்மா பெரிய என்ன உள்ள விட்டு பாக்குற? ஒண்ணுங்க, தலைய உள்ள விடு, தலைய உள்ள விடு. தலைய உள்ள விட்டு பாடுறான். ஆமா, வேணா காலை விடு. காசு இல்லைன்னா இல்லையா? போடா. என்னது? காசு இல்லைன்னா போடா. பார்த்தா பாமா தெரியலையா? சரி. போ சாவு தேடி வரேன். ஏன்டா உன்னைய பாம்புடுங்க சாப விடுற மாமனார? சாவ விடலமா? ஏய் சாவு நம்மள தேடி வரணும், நம்ம சாவ தேடி போக கூடாது. இப்ப நீ பணம் தர்றியா? என்ன சொல்ற? இல்லம்மா. ஆட்டம் பார்க்கணுமா? கேமராக்காரன் ஒரே ஒரு விஷயம் தான். கேமராக்காரன் அந்த துணியை குடியா. எதை? அந்த துணியை குடியா. இல்ல நான் ஆ. சரி. அண்ணே, தலையில உருமா கட்டிருக்கீல்ல, எல்லாம் ஜூம் பண்ணி இதை அதையும் கொடு. எடுத்துரு. ஆ. ஆட சொல்லு. தம்பி அந்த பனியனை கழட்டா, நல்லா இருக்கு டிசைன். ஏன் 30 ரூபா பண்ணியானே? ஆட்டம் பார்க்கணும்ல. எங்க எங்க எடுத்த? எடுத்ததுல வாங்குனது. இந்த என்ன 30 ரூபா பண்ணியானே? ஏனே ஆட்டம் பார்க்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்க. ஆமா. எதை கேட்டாலும் கொடுக்குறாயா? எதை கேட்டாலும் கொடுப்பியா? ஆமா, இது என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் சொந்தம். சரினே. ஆட்டம் பார்க்கணும்னா அந்த வேட்டியே குண்ணு. வேட்டி வேட்டி அதெல்லாம் கிடையாது. நான் ஆடணும்னா நீங்க இந்த வேட்டியை அவுக்கணும். வேட்டி வைத்த மான மரியாதை போயிரும். ஏய், மாடு மாடு வாங்க எவ்வளவு காசு கொண்டு வந்த? 10,000.
10,000. 1 ரூபா காசுக்கு ஒரு வெயில்ல வெயில்ல எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா 10,000 காசையே நீ தொலைச்சு புட்ட. மாடு வாங்குற பணம் 10,000மே போச்சு. மான மரியாதையா முக்கியம். அவுத்து போட்டு போவியா? அப்படி சொல்லுமா. சொல்லி அவரியா? உங்களுக்கு என்ன மான மரியாதை? என்ன உள்ள சட்டி போட மட்டும் வாமா. எப்பா பிள்ளை ஆடுறத பாக்கணுமா வேணுமா? பார்க்கணும். அப்ப வேட்டியை ஒரு டேய் உங்கள்ட்ட வேட்டியே இல்லையா? பிள்ளை ஆட்டம் பார்க்கணும்ல, ஆமா பிள்ளை ஆடணும்ல. ஆமா. நீ அவுத்தேனா ஆடுமியா? நீ எப்படி சம்பளம் வாங்குறீல்ல? அப்ப ஒரே வேட்டி தான் வச்சிருக்கியா? உங்க ஒப்பண்ட கூட வேட்டி இல்லையா? எங்க அப்பா வீட்டுக்குள்ள அம்மன குண்டியா இருக்காரு. அம்மன குண்டியா இருக்காரா? அவர் வெளியில போறப்ப இந்த வேட்டியை கட்டிட்டு போவாரு. சரி. நான் வெளியில போறப்ப அவர் உள்ள அப்படி இருப்பாரு, நான் இப்படி போவேன். ஆட மொட்டை குண்டி குடுமா நீங்களா? சரி வேட்டியை கொடுத்து ஆடுவியா? அவரியா முதல்ல? ஏய் இருமா இருமா. என்ன வேட்டியை கொடுத்து ஆடுவியா? வேட்டியை கொடுத்தா நீ ஆடுறியோ எனக்கு ஆடும்தா. என்ன உனக்கு ஆடுது? கை காலுதே. அப்ப நீ அவுக்க மாட்ட. ஆட இருமா. வேட்டியை கொடுத்து அந்த பிள்ளை ஆடும்ல. என்னையா பெரிய வேட்டி? கீழே வர்ற அட டேய் இது பண்ற கீழே பாரியா? இங்க வர்ற அட தொடைய தட்டா தொடைய தட்டி போ. ஐயோ என்ன இப்படி? அடி ஆத்தி கண்ணங்கருத்தகளே ஏன் சின்னக்கா பட்ட கொடலானகத்தா பூங்குயில ஏன் சின்னக்கா பட்ட கருத்தகிளி ஏஜனக்கா தட்டு கூட கனகத்த பூங்குயில ஏஜனக்கா தட்டு கூட போடா. எப்படிடா காசு கொடுப்பாங்க? நல்லா இழுச்சுக்கிட்டு பார்த்த அப்புறம் ஆடுனா அப்புறம் எப்படி மயிர்ல காசு கொடுப்பாங்க? ஆமா நீ யாரு முதல்ல? மாடு வாங்க போனல வந்தியா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? மாடு வாங்க வந்தாரு கோமணத்தோட நின்னாரு. மறுபடியும் கோமணத்தோட வந்தா நீ விடிய வரல நாடகம் ஆட மாட்டேன். அவ்வளவுதான். தம்பி உனக்கு மாடு வாங்குற பணம் வேணும்னா இந்த பிள்ளையோட ஆடி ஜெயிச்சுக்க. சரி ஜெயிச்சிட்டேன்னா பணத்தை வாங்கிக்க. இந்த பிள்ளையும் கட்டிக்க. வட்டிக்கு இந்த குட்டி. வட்டிக்கு இந்த குட்டி. ரெண்டாவது குட்டி விட்டுனா அந்த பிள்ளைய காலம் கட்டுனா மாமனார் 2 பேரும் பிரி. வாரியா அவங்களுக்கு நான் ஜோறு போடணும். வாரியா வாரியா என்ன ஆப்பரு. சரி ஆடத்தை போடுறோம், காசை வாங்குறோம், போலாமே. ஆடி ஆளுமலை வந்தா அம்மா ஓ அடுத்த கவுளி அம்மா அடுத்து வந்தா அம்மா அடுத்த கண்டு சும்மா போடுறோம். குட்டிக்கிட்ட போடானா பெட்டிக்கிட்ட வர்ற. நல்ல வேளை வாய முடிக்கிட்டேன். இது வேண்டாம், வேற மாதிரி போடுவோம். ஆமா அடி கூட மேல கூட வச்சு கோயிலுக்கு போற புள்ளே, அடி கூட மேல கூட வச்சு கோயிலுக்கு போற புள்ளே, அந்த கூடையத்தான் இறக்கி வச்சு இந்த குமரேசன பாரடியோ, இந்த முருகேசன பாரடியோ. எதுக்கு மாஷிர் போடுங்காவா? எனக்கு ஒரு அல்பா சரி. உனக்கு மருமக வேணும். அப்படியா? சரி விடு. இந்த குமரேசன பாரடியோ, இந்த கோபியத்த பாரடியோ. நீ கிழிச்சு கேப்ப நட்டுவியா? எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி திட்டும்னே. ஆமா எங்களுக்கெல்லாம் 16 கொண்டாட்டி பாவம். என் பேரை சொல்லுங்க. இந்த குமரேசன பாரடியோ, தாக்கற செல்வத்தையும் பாரடியோ. அம்மா எங்கம்மா உட்கார்ந்து இருக்கிற? காலையில கஞ்சி ஊத்தாதமா அவருக்கு. பாத்தியா? அடி சித்திரமா சபையில போல சிரிக்கிறேன், நான் பத்திரமா தங்க மாட்டான் நினைக்கிறேன். ஆனா சித்திரமா சபையில போல சிரிக்கிறேன். ஏத்தா என்னடா இறுக்கி பிடிச்சா மிஞ்ஞான கத்தி செத்து போயிருவோம் போல இருக்குது. இந்த எலமன் ஆடி சித்திரமா சபையில போல சிரிக்கிறேன், ஆனா சித்திரமா சபையில போல சிரிக்கிறேன்.
மூஞ்சிலாம் பேத்து விடுவேன். வரைஞ்ச மீசக்கார தாண்டி பாடியா. ஊர்ல கேட்டாங்களா? நீ கண்மை தானே போட்டிருக்க, நான் சொல்லிவிட்டேன்ல. அதான் நான் வரைஞ்சிருக்கிறேன்னு ஊர்ல இந்த கேட்டாங்க. அண்ணா ஆமா அவர் கேட்டாரு. சரி உன் ஆசை. அவர் என் பழைய கை. அடி வரைஞ்ச மீசக்காரன் தாண்டி அருவரைக்கும் மீசைக்காரன் தாண்டி அடி குறும்பு ஏதோ செஞ்சுக்கினா 10 காசு அடி குறும்பியது செஞ்சு 10 காசு உன்னை நான் கொண்டு போவேன் இளமானண்டி. நான் கொண்டு போவேன் இளமனண்டி. அடி வந்தாலும் பாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி அடி போனாலும் போடி முத்துக்கொண்ட பகையில தாண்டி ஆடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு பாடி ஏத்ரா. உன்னை பார்த்தவுடன் நான் எத்தனையோ பெண்களை சந்திக்கிறேன். ஆஹா. எனக்கு அது வரல. என்ன வரல? உன்னை பார்த்தா என்னை பார்த்தா எரிச்ச மேல வருமே. இல்லம்மா, உன்னை பார்த்தவுடன் எனக்கு ம். லவ் லவ் லவ். அப்படின்னா என்ன? லவ் தெரியாது? ம்ஹும். காதல்? ம்ஹும். நம்ம பொம்பளை உனக்கு நான் சொல்லி தரேன். நானும் எல்லா கடையிலும் போய் கேக்குறேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடையில கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் காதல் என்பது காதல் என்பது ராத்திரி 12 மணிக்கு மேல ம்ஹும். ஒரு 3 மணிக்கு உள்ள சரி. யார் இப்படி இருக்கும்? எப்படி மைசெட்டுக்கார நம்பர் சிரிப்பா பாருமா வேகமா. ஏய், அது மைக்கியா? மைக்கு மாதிரி தான் இருக்கும். ம். நான் சொன்னது மாதிரியே இருக்கும். நீ அப்படி சொல்றியா? காதல் எத்தனை வகை காதல் உண்டு. சரி. புனிதமானது மனித காதல். நம் காதல் மிகவும் ஆழமான காதல். ரொம்ப ஆழமாக நம்ம வெண்பனி போல கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டேன். அழகான வெள்ளை இங்கே கலங்கங்கள் இல்லை. அதுதானே என்றும் இங்கே நான் தேடும் வெள்ளை. செந்தூர பூவி இங்கு தேன் செய்த பாபா. தேன் பாங்கு காட்டினி தேர் கொண்டு பாபா. சிறு கரை மீதிலே தன்னிலை மீறி ஒரு நதி போல நெஞ்சம் அலை மாறுதே. ஓ செந்தூர பூவி தேர் கொண்டு வா. தேன் பாங்க காற்றினியும் தேர் கொண்டு வா. அண்ணே 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 என்னம்மா? அண்ணே 3000 ரூபாய் அண்ணே. மின்னல் தேடும் தாழம் ஊரே உன்னில் மின்னல் நானே. பனிப்பார்வை ஒன்றே போதும் பசி தீருமானே. பார்வை ஒன்றே போதும் மின்னலை தேடும் தாழம் ஊரே உன்னில் மின்னல் நானே.
தேர் கொண்டு வா தென்பாங்க காட்டே நீயும் தேர் கொண்டு வா அண்ணங்கள் போல எண்ணங்கள் கோடி ஊர்வலம் போகும் வேலை நிலம் தேடும் சோலை ஒன்றை விழியோரம் கண்டேன் இளந்தன்ற மாலை போலே பிள்ளை தன்ற மானே அண்ணங்கள் போல எண்ணங்கள் கோடி ஊர்வலம் போகும் வேலை நிழல் தேடும் சோலை ஒன்றை விழியோரம் கண்டேன் நிழலாக நானும் மாற பறந்தோடி வந்தேன் செந்தூர பூவி இங்கு தேன் சிந்த வாவா தென்பாங்க காட்டினியும் தேர் கொண்டு வா அவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்களா நீங்க? எஸ் நீங்க என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை? நீ கேட்கல நான் சொல்ல உங்ககிட்ட ஃபோன் நம்பர் இருக்கா? உன் போன் நம்பரு தொலைஞ்சு போச்சு நீங்க காலையில கொடுத்தீங்கன்னாக்கா நான் என் புருஷன்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். புருஷன்கிட்ட கொடுத்து போன் பண்ணா உன் குடும்பம் வீணாயிரும்டா. அதனால உங்க மேல சின்ன ஒரு காதல், என்னுடைய காதலை சொல்லவா? சொல்லும் சொல்லிடுவா? சொல்லிடுவோமா? காதல் மாமா சொல்லுமா. சொல்லுமா? இருக்கஞ்செடியோர இருக்க போடு செய்ய மாமா, முருகஞ்செடிய போல ஒரு தவச்செடியாமா, நாளென்ன பொழுதுன்னு நான் படத்தான், பேரென்ன விழுதுன்னு நாடத்தான், ஏதோ எம்மன தானா நினைச்சு வீணா துடிக்குது. இருக்கஞ்செடியோர இருக்க போடு செய்ய மாமா, முருகஞ்செடிய போல ஒரு தவச்செடி நானே, நாளென்ன பொழுதுன்னு நான் படத்தான், பேரென்ன விழுதுன்னு நாடத்தான், ஏதோ எம்மன தானா நினைச்சு வீணா துடிக்குது. இருக்கஞ்செடியோர இருக்கு புடிச்சே மானே முருகஞ்செடிய போல ஒரு தவச்செடி நானே. ஆத்தோர வீடு கட்டி மேடு கட்டி பாட்டெடுப்பேன், ஏத்தோர தாமரைய சேர்த்தழைச்சு நான் கொடுப்பேன். ஆத்தோர வீடு கட்டி மேடு கட்டி பாட்டெடுப்பேன், ஏத்தோர தாமரைய சேர்த்தழைச்சு நான் கொடுப்பேன். அப்ப போகுயில ஒண்ணு யாரையடி பாடுதடி, அத்தமவனாயிருக்க யாரை இங்கு தேடுதடி, என் மாமா என்ன கோபம் சொல்ல என்ன பிடிக்கலையா? இருக்கஞ்செடியோர இருக்கு புடிச்சே மானே கற்பனைய கொண்ட கட்டி பிடிக்கலவானே. ஆனந்த பொழுதுன்னு நான் படுத்தா, வேறென்ன விழுதுன்னு நான் அழுத்தா, ஏதோ என் மனதானா நினைச்சு வீணா துடிக்குது. இருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்ச யமானே. கரும்பங்காட்சி கொள்ள கட்டி பிடிக்கலவா? வானவெளி நூலெடுத்து சேலை ஒன்று நான் கொடுப்பேன், வானவரின் தேரெடுத்து வாசல் வழி நான் வருவேன். ஆமா வானவெளி நூலெடுத்து சேலை ஒன்று நான் கொடுப்பேன், வானவரின் தேரெடுத்து வாசல் வழி நான் வருவேன். அம்மாடி சின்ன பொண்ணு உன்னை நீ பாடுறண்டி, ஆத்தாடி கோவமில்ல அத்தமாவ தேடுறண்டி, என் மானே என்ன கோவம் சொல்லு என்ன பிடிக்கலையா? இருக்கஞ்செடியோர இருக்க பிடிச்சைய மாமா, முருகஞ்செடிய போல ஒரு தவச்செடியாமா, நாளென்ன பொழுதுன்னு நான் படத்தான், வேறென்ன விழுதுன்னு நான் அழத்தான், ஏதோ என் மனதானா நினைச்சு வீணா துடிக்குது. இருக்கஞ்செடியோர இருக்க பிடிச்சைய மானே, முருகஞ்செடிய போல ஒரு தவச்செடி நானே. இவருங்க மேடையில் வெகு சிறப்பாக பப்புனாக ஆக்டிங் செய்த குமரேசன் தம்பி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள்
அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம்.